ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்டியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச 1/2 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் லைட்டாக கூட சாப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது சிக்கன் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் நிறைய தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துப்போம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டு நான் குக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கலையா, ஆனால் சிக்கனில் இருக்க தண்ணியே ரொம்ப விட்டுருக்கும். தண்ணி வந்து நம்ம தண்ணி சேர்த்த அளவுக்கு இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே வந்து மேலே வந்து நல்லா மிதந்துட்டுருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி வந்து தாளிச்சிக்கலாம். கிரேவியை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் கிரேவியை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். 2லேருந்து 3 ஸ்பூன் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விடுறேன். உங்களுக்கு லெமன் டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி எம்மியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மெயினாக பேச்சுலர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.